ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது சின்ன தம்பி பெரிய தம்பி. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. இந்த அரசியல்ல யாருமே ஒழுங்கா புரிஞ்சிக்கவே முடியலண்ணே. திடீர்னு டப்பாஞ்சிடுறாங்க, திடீர்னு பிளேட்டை மாத்துறாங்க. இவங்க இப்படிதான் ஸ்டெடியா இருப்பாங்க அப்படின்னு நம்மளால நினைக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு புரிஞ்சிக்கவும் முடியல. இவங்க எப்பா இது மாதிரிலாம் பேசுனாங்கப்பா இவங்களெல்லாம் அரசியல்ல இவங்க பேச்செல்லாம் ஸ்ட்ராங்கா நம்ம நிப்பாட்டலாம், தராசுல நிப்பாட்டலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க பேச்செல்லாம் பிளேட்ல கூட வைக்க முடியாது, ஏன்னா பிளேட் டபால்னு மாத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. திரும்ப அண்ணன் ஏன் தான் இப்படி ஆயிட்டாரு? அவருக்கு என்னதான் ஆச்சு? ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. திருமான் பெரிய நெருக்கடிக்குள்ளா இருக்கிறாரு. நெருக்கடி அவரு பாவம். அவர் என்ன, அதாவது அவருடைய இளமை காலம், அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அர்ப்பணிச்சு அதாவது இந்த சமூக நீதி அரசியல், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான எழுச்சி, இதையெல்லாம் தன்னுடைய அரசியல் முழக்கமா வச்சு பல 10 ஆண்டுகளாக ஒரு கட்சி நடத்திட்டு வர்றாரு. ஆனா நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்த ஒரு காளான் அன்னுடைய வாழ்க்கைய மிக பெருசா பாதிச்சு. ஆமா, உண்மை என்ன சொல்றதா இருந்தா, அண்ணன் ரொம்ப நேரம் பேசுறாரு. திமுகவை பத்தி அது சொல்றாரு, நாங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எல்லாம் ரைட்டு. இன்னைக்கு உங்க கட்சி எங்க இருக்கிறது, ஏன் அப்படி இருக்கிறது, அதுக்கு காரணம், அதாவது அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஏன் தோத்து போனீங்க அதை பரிசீலனை பண்ணுங்க, காங்கிரஸ் பற்றி பரிசீலனை பண்ணுங்க, எல்லாம் அதாவது மற்றவர்கள் அதிமுக பரிசீலனை பண்ணுங்க, இதெல்லாம் சொல்றாரு. முதல்ல நீங்க பரிசீலனை பண்ணுங்க, நம்ம கட்சி இப்ப எங்க இருக்கு, ஆமா நமக்கு ஓட்டு போட்ட அல்லது நாம இவ்வளவு நாளும் வளர்த்த இளைஞர்கள் எங்க இருக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு திமுக மட்டும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருந்தா இங்க நடக்கிற சீனே வேற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படி சொல்லியிருந்தா மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களா? இவங்களே ஓட்டு போட்டிருப்பாங்களா? ஒண்ணும் இல்லைங்க, நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த போன எலெக்ஷனுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஒரு கம்பைல் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த பீச் பக்கத்துல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் குடிசை மாற்று வாரியம் கட்டிருக்காங்க. இந்த குடிசை மாற்று வாரியம்ங்கிற கான்செப்டையே கலைஞர் தான் கொண்டு வர்றாரு. அதாவது திமுக ஆட்சி அமைச்ச உடனே அது நடக்குது. அதாவது கூரைகள் எரியும் போது அந்த கூரைகளுக்கு பதிலாக 67லயே வந்த உடனேயே அண்ணா ஒரு அந்த வீடுகள் கட்டி கொடுக்கணுங்கிற அந்த பிளானுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அதை குடிசை மாற்று வாரியமாக மாற்றி கலைஞர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. கட்டுமான பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டி கொடுக்குறாங்க. இப்படி பல இடங்கள் வளர்ந்துச்சு. அப்படி வளர்ந்த மிகப்பெரிய ஒரு குடிசை மாற்று வாரிய கட்டுமானம் தான் அந்த பட்டினப்பாக்கத்துல ஒரு பெரிய பெரிய பில்டிங் இருக்கும். ஆமா. அப்போ திமுக இத்தனை ஆண்டுகளும் என்ன செஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு பெரிய பில்டிங்கை கட்டி குடிசையில கிடந்த மக்களுக்கு பெரிய பெரிய வீடுகள் கட்டி கொடுத்துருக்குது. ஆனா இன்னும் என்ன நடந்துச்சுன்னா, அந்த வீடுகள் எல்லாம் இப்ப போய் பாத்தீங்கன்னா, இப்ப இல்ல, விஜய் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரோ அப்பத்துல இருந்து தாவேக்கா கொடி பறந்துட்டு இருக்கு. ஒரு பில்டிங்லயும் பறக்குது. ஏதோ ஒரு ஜன்னல் வழியாகவோ அல்லது ஏதோ ஒரு குச்சி வழியோ ஏதோ ஒரு வகையில பறக்குது. அப்ப இதைத்தான் நாம புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது. விடிய விடிய வேலை பார்த்து கட்டடமெல்லாம் கட்டி உங்களுக்காக என்னென்னலாமோ செஞ்ச கட்சிகளை இந்த மக்கள் உதாசீனப்படுத்திட்டாங்க. இப்ப பெரிய கட்சியான திமுகவுக்கு நிலைமை இதுங்கும் போது, அதே மக்களினுடைய வளர்ச்சிக்காகவும் வாழ்க்கைக்காகவும் போராடிக்கிட்டு இருந்த திருமாவளவன் இன்னைக்கு உண்மையிலேயே அவருக்கு கட்சியே இல்லைங்கிற நிலைமை ஆகி போச்சு. ஆனா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இப்ப திமுக இந்த காரியம் செஞ்சிருக்கானா, எங்க கட்சியில இருந்து ஒரு ஆள் உங்க கட்சியில சேர வராங்கன்னா, இப்ப தம்பி நீ வேற கட்சியை பாத்துக்க, எங்களுக்கு விசிக ரொம்ப உறுதுணையா இருந்தது, பக்கபலமா இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, அந்த கட்சியை நாங்க உடைக்கிறதுக்கு விரும்பல, நீ வேற கட்சியை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிங்கிறது அது இயல்பானது, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதனால எந்த ஒரு நெருடம் இல்லை. இன்னும் கூடுதலா என்ன அப்படின்னா, நாங்க கேட்ட போது, நாங்க போட்டுமான்னு கேட்ட போது, இல்ல நம்ம கூட்டணி எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நீங்க நிர்பந்திச்சிருந்தீங்கன்னா அது சரி. நீங்க தும்ப விட்டுட்டு வேலை பிடிக்கிற மாதிரி முதல்லயே நீங்க விட்டுட்டு அப்புறம் நாங்க எங்க போனான்னா எவன் கூட வந்தான்னு எப்படி போனான்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேக்குறாப்ல. இப்ப இந்த கேள்வியை ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேக்குற அதே திருமாதான் அடுத்து சொல்றாரு, நாங்க யாரு கூட கொண்டாலும் போவோம், ஆனா எங்க கட்சிக்காரன் உங்க கூட வரக்கூடாது. சரி, இவ்வளவு பேசுறாரு, இது ஏன் தாவேக்காக்கு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு? சொல்ல மாட்டாரு. அதிமுக இருந்து வர்றாங்களே, நீங்க அதிமுக சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அதிமுக இருந்து வர்றாங்கிறது மட்டும் இல்ல,
அதிமுக இருந்து வர்றாங்க, ஏன் திமுக இருந்து கூட ஜெய கருணாநிதியா அவரெல்லாம் போயிருக்கிறாரு. டி நகர் முன்னாடி. ஆமா, டி நகர் முன்னாடி எல்லா கட்சியில இருந்தும் போறாங்க. அதாவது நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. கண்டிப்பா அது ஸ்டாலின் இன்னைக்கு பாட வேண்டிய பாட்டு. அதுல முக்கியமான ஒரு வரி இருக்கு, குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே, பெட்டியிலே பணம் இல்லே, பெத்த பிள்ளை சொந்தம் இல்லே. இப்ப பெட்டியில உள்ள பணத்துக்கு அதிகாரம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொன்னா யாருமே நமக்கு சொந்தம் இல்ல, அவங்க பாட்டு போயிருவாங்க. சரிங்களா? அதிகாரியில் இருக்கிறவங்க தான் மரியாதை. இந்த பாட்டுக்கு ஒரு ரிவர்ஸ் இருக்குது. பெட்டியிலே பணம் இல்ல, பெத்த பிள்ளை சொந்தம் இல்ல, குளத்துல தண்ணி இல்ல. குளத்துல தண்ணி இருந்தால் குளத்திலே தண்ணி உண்டு, கொக்கும் உண்டு, மீனும் உண்டு, பெட்டியிலே பணம் உண்டு, பிள்ளை உண்டு, குட்டி உண்டு. ரிவர்ஸ் ரிவர்ஸ். சரிங்களா? திமுக ஜெயிக்கவில்லைங்கிற ஒரே ஒற்றை காரணம் தான் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் இப்படி பேச வைக்குது. ஆமா, ஏன்னா அவர் முன்னாடி திமுக கூட்டணியில பிரச்சாரங்கள்ல கூட அப்பவும் திமுக வந்து கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு போல்டா சொன்னாரு. ஸ்டாலின் அவர்கள் போல்டா சொன்னாரு. இருந்தாலும் அப்பவும் பிரச்சாரம் பண்ணாங்களா? ஏன் அப்பவும் முரண்டு பிடிக்கல? எல்லாம் அதான் சொல்றேன். இப்போ இன்னொரு விஷயத்தை கவனிங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு மட்டும் நீங்கள் கொடுத்திருந்தால் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு இவரே சொன்னாரு. இது அதுக்கான நேரம் இல்லை. கண்டிப்பா இந்த அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு பாசிசத்தை வீழ்த்த வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். நாம பாஜகவை வீழ்த்தணும், அதனால நாம வந்து இந்த கோரிக்கையை இப்போ வைக்க கூடாது, இது சரியான நேரம் இல்லைன்னு பேசின இதே வாய் தான் இதை மட்டும் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அப்படியே தள்ளி இருப்போம் அப்படின்னு சொல்றாப்புல. இது என்ன சொல்றதுன்னா, அவருடைய நிலையில் அவரே கட்சி இழந்துட்டு நிக்கிறாரு. அதாவது விஜய் எப்படி கொடுத்திருக்காரு பாருங்க, எதிர்கட்சிய, அதாவது அதிமுகங்கிறது எதிரியா இருக்குது, அந்த கட்சிய உருவுறாரு, பிச்சு நார் நாரா கிழிக்கிறாரு. கூடையே இவர்களை வச்சுக்கிட்டு இவர்கள் கட்சியில இருந்தே ஆட்கள் இருக்கிறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. இப்ப நீங்க பெரிய வீடு கட்டினா பையன் ஒரு ஒத்த ரூமை கொடுத்து அப்பா உட்காரப்பான் தெரியுமா, அந்த வேலை. ரிட்டையர்டு கொடுத்தாப்ல, உங்களுக்கு பொறுப்பை கொடுத்துட்டு ஓரமா போய் உட்காருங்க. உங்களுக்கு வீட்டில் பங்கு கொடுத்து விட்டான் என் மகன் கிடையாது, ஒத்த ரூமை கொடுத்து ஓரமா உட்காருங்க, டிவி இருக்கும், சூப்பர் போட்டு விட்டு இருக்கிறேன், சீரியல் வரும் பாத்துக்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில ரிட்டையர்மெண்ட் லைஃப கொடுத்து வச்சிருக்கிறாரு விஜய். எதுக்கு சொல்றேன்னா, கட்சியில் இன்னைக்கு விசிகாவை சேர்ந்த அத்தனை இளைஞர்களும் ஒரே நிமிஷத்தில் விஜய்க்கு மாறிட்டாங்க. இப்போ இதை அவர்கள் முழுவதுமாக புரிந்ததுனால்தான் வேற எங்கேயும் வர முடியாது. இப்போ என்னால ஒரு புரிஞ்சுக்கின்னு கேள்வி கேட்க முடியுது. இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிற இடதுசாரிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், ஐஎம்எல்லா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி பிடிக்கிறாங்களா, இல்ல பாசிசத்துக்கு துணை போறாங்களா அப்படின்ற கேள்விதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு என்ன விளக்கம்? கொள்கை, கோட்பாடு அதெல்லாம் செத்து சுண்ணாம்பாய் போச்சு. நாம எதுக்கு, அதாவது ஒரு கொள்கை கூட்டணி ஏன் சொன்னா, அரசியல்ல ஒரு சந்தர்ப்பம் இருக்குது எல்லா காலத்திலையும். இப்ப நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம்னா அது ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை தாண்டி நமக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா, ஒரு இலக்கு இருந்துச்சுன்னா அது கொள்கை. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றேன்னு? அதே மாதிரி திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு ஒற்றை இலக்கு இருந்தது, பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி பாசிச எதிர்ப்புக்கு இலக்கு இருக்கோ இல்லையோ, காங்கிரஸை பொறுத்தவரை எதிரிங்கிற அடிப்படையாலாவது பாஜக எதிர்ப்பு இருந்துச்சு. ஆமா. அப்போ இப்படி கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பாஜக எதிர்ப்புங்கிறது பிரதானமானதுங்கிறதுனால அதை சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட பாஜக எதிர்ப்பு விஜய்க்கு இருக்குதா? மத்தவங்க எல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு அச்சாரமாக இருக்கக்கூடிய ஒரு அச்சுக்கு முதல் கட்சி எது? தாவேகா தானே. மாப்பிள்ளை யாருங்க? தாவேகா தான் மாப்பிள்ளை. அப்ப மாப்பிள்ளைக்கு அந்த கூறுபாடு இருக்குதா, அவருக்கு இந்த சூடு சுரணை இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இல்ல. மாப்பிள்ளை தோழர்கள் இருக்கு. மாப்பிள்ளை தோழர்கள் இவர்களே, நான் தான் சொல்றேன், இவர்கள் தோழர்கள் இல்ல, ஓரமா உட்கார வைக்கப்பட்டவர்கள். மிச்சரை தட்டுல கொடுத்து உட்காருங்கன்னு சொல்லியாச்சு. விஜயே மிச்சருக்கு கையில கொடுத்து ஆதவர்ஜுனா உட்கார வச்சிருக்காப்ல, அது வேற விஷயம். கட்சியே அப்படிதான் இருக்குது. ஆனா
தாவேகாவின் ஆட்சியில் இவர்கள் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. ஏன் நான் இதை வந்து விமர்சனம் ஐயோ இப்படி பேசுறாங்களே நீங்க நினைக்காதீங்க. நான் கேட்கிறேன், ஒருவேளை விசிக தலைவரே வெளில வந்து நாங்க திமுகவோட போறோம்னு நினைச்சா கூட நான் ஏற்கனவே சொன்னதுதான், வன்னியரசு அண்ணே நீங்க போயிட்டு வாங்க, நான் தாராளம் போயிட்டு நான் வரல. அப்போ வன்னியரசை கூட உங்களால் உங்க கை கட்சிகள் தக்க வைக்க முடியாது. அப்படி இருக்கப்போ கீழே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வாய்ப்பே இல்லை. அப்போ திருமாங்கிற ஒரு மனிதர் நல்லவர், அவர்களுக்கு கருத்து உண்டு, சித்தாந்தம் உண்டு, எல்லாம் சரி. அவர்கிட்ட இருந்த வாக்கு எங்க? கரெக்ட் தான். அப்போ அவர் வந்தா வாக்கே வராது. அப்படிங்கும் போது அவருடைய வாக்கரசியல் அவருடைய நிலைப்பாடு என்ன? இப்ப இன்னொன்னுங்க, ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம், கொள்கைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இவரு விஜய் என்ன பண்றாரு, அதிமுகவை இழுக்கிறாரு. ஆமா, எல்லாத்தையும் ஊழல் கரை எனக்கு ஆகாது, தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன். எப்படி விடமாட்டேன்? மணிகண்ட அவர்கிட்ட சொன்னாவில பாத்தீங்களா, விடமாட்டேன் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விடமாட்டேங்கிறாரு. எப்படி விடமாட்டாருன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கரா பிடிச்சி உள்ள போடு. ஆமா, ஊழல் குற்றச்சாட்டு, 100 கோடி சொத்து குத்திக்கு உள்ள போடு. குட்கா ஊழல் கரை பல்லெல்லாம் படைஞ்சிருக்கோம் இல்லையா, கையெல்லாம் படிஞ்சிருக்குது. அவ்வளவு கரை படிந்த கரத்துக்கு சொந்தக்காரர் இந்த சி விஜயபாஸ்கர், அவரை தூக்கி உள்ள போடு. இன்னொன்னு, அதுக்கு முன்னாடியே இந்த ஜீவா போக்குவரத்து கழகத்துல லாட்டரி டிக்கெட்ல என்னது, இவங்க எல்லாம் லாட்டரியில அடிச்சவங்க, அவங்க வந்து பேருந்து டிக்கெட்ல அடிச்சவர், அதாவது பஸ் டிக்கெட்ல அடிச்சவர் யாரு, நம்ம செங்கோட்டையன். அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, வாச்சாத்தி கலவரத்தை முன்னின்று நடத்திய அத்தனை குற்றவாளிகளுக்கு முழு உறுதுணையாய் இருந்த ஒரு கொடூரமான மனுஷன். நீங்க உங்களுக்கே தெரியும், இந்த சண்முகம் இருக்கிறாருல்ல, நம்ம சிபிஎம் சேர்ந்தவர், அவரு தான் அதுல கடுமையா நின்று போராடி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில அந்த வீடியோ, அந்த ஆடியோ எல்லாம் வந்துச்சு. இவர் மிரட்டினது இதெல்லாம், அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு சேர்ந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கொள்கை பாருங்க. நீங்க கொள்கைன்னு ஒண்ணு கேட்டீங்க பாத்தீங்களா, அது இதுதான் சரியான இது. அதாவது இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? பிழைப்பை தவிர இந்த கூட்டணிக்கு ஏதாவது ஒரு அடிப்படை கொள்கை இருக்கா? வாச்சாத்தி கலவரத்தை முன்னின்று நடத்தின ஒரு குற்றவாளி, ஒரு கொடூரமான மனுஷன், அதுல இவரை மிரட்டியவர் யாரு? இந்த இன்னைக்கு கூட்டணி கட்சியா இருக்கிறாரே, அதாவது ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைவரையே மிரட்டிய ஒருத்தர் தான் இந்த கூட்டணிக்கு முக்கிய அச்சாரமாக இருந்தவர் செங்கோட்டையன். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு இது. இன்னொன்னு விஷயம், வாச்சாத்திக்கு, ஏன்னா இது நினைவு தானே இப்ப நடந்துச்சு இப்போ சமீபத்தில். ஆமா, இவர் சண்முகம் அதை உருகி சொல்றாரு. ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்குது, அந்த மக்களுக்காக போராளி. ஆமா, நீங்க நல்லா பாருங்க, ஒரே இடத்துல ஒரு குற்றவாளியும் ஒரு போராளியும் சேர்ந்து நின்று ஒரு கூட்டாளியா இருந்தா அது என்ன கூட்டணி? அது கொள்கை கூட்டணியா? அப்ப இத வந்து நீங்க தான் சொல்லணும். இந்த கொள்கைகளையும் நம்ம பேசுறோம் இல்ல, விஜய் கிட்ட அப்படி என்ன இருக்குது? நீங்க சொன்னீங்க இல்லையா, இது RSS போட்ட குட்டின்னு. இந்த குட்டி இப்ப வளர்ந்த உடனே அது என்ன அப்படியே தலைகளா மாறிடுச்சா என்ன? இல்ல, அதே இதுலதான் வளர்ந்துட்டு இருக்கு. நீங்க பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கும், தலைப்புரட்டைன்னு சொல்லுவாங்க. அது வளர்ந்ததுன்னா மறுபடியும் தவளையா தான் வரும். அது ஒண்ணும் என்ன சொல்றதுன்னா புலியா வராது. சரிங்களா? அப்ப இப்ப தவளையா தான் மாறி இருக்கே தவிர தலைகீழா எதுவும் மாறல. அதனால இந்த விஜயினுடைய வளர்ச்சிங்கிறது பாசம் அப்படி தெரியுது. இன்னொன்னுங்க, இத பேசுறோம், பாமக கூட்டு கொண்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காருங்க புஷி ஆனந்த். வாங்கோ வாங்க, நீங்க விசிகாவுக்கு நாங்க கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை மணி, அவ்வளவுதான். நீங்க முரண்டு பிடிச்சீங்கன்னா நாங்க இவ்வளவு வந்து உள்ள உட்கார வச்சிருவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை மணி தான். இவ்வளவு பெரிய எச்சரிக்கைய மிரட்டலை விடுக்கிறாங்க. இத பத்தி பொது வெளியில யாராவது கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு அண்ணன் இந்த பேச்சுல சொல்றாரு, நீங்க வந்து உங்களை வந்து பாமக உள்ள வந்துரும், வாங்க உங்களை வந்து அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. எங்களை கூட்டணியில் இருந்து துரத்தலாம், ஆனால் அரசியலில் இருந்து துரத்து ஐயா நாங்க துரத்த, நாங்க எங்க துரத்த, நீங்களே போயிருவீங்க.
இல்ல நான் என்ன கேக்குறேன், உங்களை எவ்வளவு உதாசீனப்படுத்தி நாங்க இந்த கட்சி இந்த கூட்டணி விலகாமல் பாத்துக்கிடுவோம், இத கண்ணும் கருத்தும் அந்த ஆட்சியை பார்க்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் அந்த பக்கம் காந்தா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். நீ வந்து என்னை எவன் விட்டுட்டு போனாலும் சரி நான் தனியா பொழைச்சுக்கிடுவேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இது என்ன தர்மம்? இது கூட்டணியா? இது கூட்டணி அறமா? இதை பற்றி பேசுவதற்கு வாயில்லை, வார்த்தை இல்லை. திமுக தலைவரை கொடுத்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னா இது என்ன நிலைப்பாடு? உண்மையிலே நான் சொல்றேன், அதாவது திருமா அவர்கள் ரொம்ப கொலாஸ்ட் ஆயிருக்காரு. அதாவது மொத்தமாகவே எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற நிலைமையில எதையோ முரணா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரே தவிர அவரால் ரீட்டன், அதாவது திரும்பி வர முடியாத அளவிற்கு அவர் வந்து ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா நான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கிறார். ஆமா, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை, வாய்ப்பே இல்லை. இன்னொன்னுங்க, நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன், பாஜக இறங்கி நிற்கிறது, அங்கே பாஜக இறங்கி நிற்கிறது, எங்கே பதற்றம் தொடர்கிறதோ, எங்கே அழுகுரல் கேட்கிறதோ, எங்கே குழப்பம் நிலவியதோ அங்கே பாஜக இறங்கி நிற்கிறது. வாழ்ந்த தலைமைகள் மரணத்தில் ஆழ்ந்த மர்மம் தெரிகிறதா? நேற்று வந்த கட்சியெல்லாம் திடீர்னு, அதாவது வெற்று நடிகன் விளையாட்டாய் ஆட்சியை பிடித்து விட்டாலோ, ஆளுமைகள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டாலோ திடீர்னு அது நடக்கிறது இல்லை. தானாய் எதுவும் நடப்பதில்லை, முன்னாடியே ப்ரீ பிளானிங். நெருப்பில்லாமல் புகைவதில்லை. பாஜக இறங்கி நிற்கிறதுன்னு சொன்னேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார், மம்தா பானர்ஜி அனுப்பப்பட்டு விட்டார், பினராயி விஜயன் அனுப்பப்பட்டாரு. சரிங்களா? இந்த சூழ்நிலையில் தான் திருமாவும் இந்த மாதிரி அல்லோல பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த நெருக்கடி இருக்குல்ல, அவர் ஒண்ணும் நிம்மதியா இல்லைங்க. இந்த நிம்மதியற்ற நிலைமைக்கு புலம்பிடுறாரு. இந்த புலம்பலுக்கு காரணம் வெறுமனே விஜய் இல்ல. விஜய் வெறும் ஒரு துருப்பு சீட்டு மட்டும்தான். மேல இருந்து வருகிற RSSம் பாஜகவும் தான். இது திருமாவுக்கு தெரியும். திருமாவுக்கு இதெல்லாம் தெரியாமல், அதாவது தமிழ் தேசியம்னா என்ன, மொழிவழி தேசியம்னா என்ன, மதவழி தேசியம்னா என்னன்னு 3 மணி நேரம் எங்களுக்கு பாடம் எடுக்க தெரிந்த திருமாவுக்கு விஜய் யாரு போட்ட குட்டி, அது எந்த விதத்தில் ஆடுகிறது இது தெரியாதா? சரிங்களா? அதனால நல்லா தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், திருமா வந்து ஒரு பயங்கரமா, அதாவது ரொம்ப நேரமா பேசுறாரு. பேசிட்டு ஒரு பெரிய அபாயம் இருக்குது. இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன அபாயம் தெரியுமா? திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக வந்துச்சு, அப்புறம் திராவிட சித்தாந்தத்தையே வீழ்த்துவதற்கு எதிராளிகள் களமாடினார்கள். சீமான் வந்தாரு, வேற யார எல்லாம வந்தாங்க, இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவர் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாரு. அப்படி அவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்த அந்த எதிர்ப்பை தான் விஜய் அக்குமுலேட் பண்ணாரு. சீமான் எதை, அதாவது 10 அடி சீமான் தோண்டி வச்சுட்டு போனாரு, இன்னொரு 10 அடி அண்ணாமலை தோண்டி வச்சுட்டு போனாரு. அந்த இடத்துல இன்னொரு 10 அடி விஜய் தோண்டினாரு, கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், இதுதான் நடந்துச்சு. இந்த உண்மையை அண்ணன் சொல்லல, அண்ணனுக்கு தெரியாதது இல்ல. மறுபடியும் சொல்றேன், அவரு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து வெளியே ஓப்பனா சொல்ல மாட்டேன். அண்ணன் இதை சொல்லல. அண்ணன் இதை சொல்லாம என்ன சொல்றாரு, RSS ஆல் அனுப்பப்படுகிற ஆள் யாரு? இந்த அண்ணாமலை. ஒரு கட்சியில இருந்து விலகினார்னா விலகிட்டு போக வேண்டியது, நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு போய் காத்திருந்து என்ன பண்ணணும்னு பிளான போட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வராரு. அடுத்த அவரை முன்னிறுத்தி அரசியல் நடத்தப்படும். தாவேகா வீழ்த்துவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். எப்படி திமுகவை வீழ்த்தினார்களோ அதே மாதிரி தாவேகாவும் வீழ்த்துவாங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அண்ணாமலையும் காலி பண்ணிட்டு 2 வருஷம் 2 தடவை ஒரு ஆட்சியை காட்டுறது வெற்றி பெற்றது மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அண்ணாமலையும் காலி பண்ணிட்டு மறுபடியும் பாஜக ஒரிஜினல் பாஜக வந்துரும் பேசுறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இப்படித்தான் மம்தா பானர்ஜியை வளர்த்து 2 முறை வெற்றியை காட்டினார்கள், அங்கே CPIM காலி பண்ணினார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர காலி பண்ணாங்க, ஒருத்தர் வளர்த்தா சிவசேனாவை வளர்த்து விட்டாங்க, அப்புறம் காலி பண்ணாங்க. இப்படி எல்லாம் பண்ணினார்கள்னு அவர் சொல்றாரு. இப்போ அண்ணனுக்கு ஒரு விஷயம், விஜய் யாரு? இதுல விஜய் யாரு? திராவிட கண்ணோட்டத்தை, திராவிட சித்தாந்தத்தை, சமூக நீதி அரசியலை போட்டு மிதிக்கிறதுல சோழிமணி முடிச்சு காலி பண்ணதுல விஜய் இருக்கிறாரு. இவருக்கு நீங்க சொல்ற கணக்குப்படி விஜய் தான் அந்த இடத்துல இருக்கிறார். அண்ணாமலை இனிமேல் வந்து
அண்ணாமலை இனிமேல் மக்களை திரட்டி அண்ணாமலை இனிமேல் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பதிலா விஜய் இப்பவே பிடிச்சிட்டாரு. அப்போ உங்க கணக்குப்படி பாஜகவின் குட்டி, பாஜகவின் பிள்ளை இன்னைக்கு ஆட்சி பிடிச்சிருக்குது. 2 தடவை அது வெற்றி பெற்றாலும் பெறும், பாதியில போனாலும் பாதிக்கு போனாலும் போவோம். அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை பொறுத்தது. இன்னொன்னு பக்கத்துல திருஷா இருக்காங்க, மறந்துடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அவர்களுடைய அதாவது ஜெனட்டிக்கலா இல்லாதவர்களும் வேண்டும், ஜெனட்டிக்கலா இருக்கிறவர்களும் வேண்டும். அதை எப்போ யாரு வேண்டும்ங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால அண்ணன் இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சொல்லிட்டாருன்னா அவரு பொழப்பு ஓடாதுல, அதை எப்படி ஓப்பனா சொல்லுவாரு? சொல்லாம இப்படிதான் வந்து என்ன பண்ணுவாரு, காலம் தத்துட்டு போவாரு. இப்போ குதிரை பேரத்தை குறித்து ஒரு பக்கம் ஆளுநர் அலுவலகத்துக்கு படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. திமுக, அதிமுக, பாஜக, இப்போ புதிய தமிழக கட்சி கூட போய் என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இது ஒரு புகைச்சல் இருக்கும்போது வெளியில வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் சாட்சி சொல்றாரு, எங்களை வந்து தாவேக்கா அப்ரோச் பண்ணிச்சு, நாங்கள் சும்மாலாம் ஒன்றும் போக கிடையாது, எல்லாம் சும்மா போயிட்டு அதிமுக விட்டு போயிட்டோன்னு சொல்றீங்க, நாங்கள் லூஸா நாங்களாம் போறதுக்கு எங்களை அப்ரோச் பண்ணாங்க, அது பேஸ்ல தான் நாங்கள் உள்ள போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓலை வரும் பாட்டெல்லாம் பாரு, இந்த பூக்கொரு மாலை வரும் அப்படி செய்தி வருதான். அந்த அப்ரோச்சிங்கா. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி எங்களுக்கு ஒரு ஓலை வந்துச்சு, எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு, நாங்க போனோம் அப்படிங்கிறாப்புல. இதுல என்ன இருக்கு? பேக்கரியை வந்து டெவலப் பண்ணாலும் காலங்காலத்துல பண்ணு வேணும், ரொட்டி வேணும்னு சொல்லிட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கானுங்கப்பா. அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிட்டே இருக்காங்க. கட்சிக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் இழுத்துட்டே இருக்காங்க. நீங்க இந்த வடிவேல கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ள போட்ட உடனே ஒருத்தர் மொட்டையா இருப்பார்ல, காந்தாராவ். ஆமா, என்ன குறுக்குன்னு பாக்குற, ராரா சரசுக்கு ராரா, கொரிலா 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 செல்லு. இன்னைக்கு தேதிக்கு தாவேக்காங்கிறது கொரிலா செல்லு தான். எவன் போனாலும் விஜய் வந்து நான் என்ன சிலுக்கான்னு கேக்குறாப்புல, நீ சிலுக்கு இல்ல ராஜா, நீ அதுக்கும் மேல. சரியா? சரிங்களா? ராரான்னு தான் கூப்பிட்டு இருக்கிறாப்புல. அவர் நடத்துற அந்த அரசியல்ங்கிறது மிக கேவலமானது. அதுக்கு தான் நான் இப்படி சொன்னேன். சரி சொல்லுங்க. இல்ல இது ஒரு சாட்சியாவே இருக்குல்ல. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் சொல்றது ஏற்கனவே வைகோ அவர்கள் என்ன சொன்னாரு, விஜய் அவர்கள் வந்து பேசினாரு, 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு நானே ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாரு. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்றாரு அப்ரோச் பண்ணிக்கிறாங்கன்னா என்ன மாதிரி அப்ரோச்சிங்க? அது ஒரு கேள்வியா நம்மளுக்கு இருக்குதுல்ல. இதெல்லாம் நீங்க தாவேக கேரக்டர் சொன்ன கேட்டீங்கன்னா விஜய் அதை ஒத்துக்கிட்டாரா, விஜய் சொன்னாரா, அதை நீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் நீங்க பாத்தீங்களான்னு கேட்பாங்க. அதாவது நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க இவர் மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ காருக்குள்ளே வச்சு அப்படியே கையெழுத்து வாங்குறாங்க. கையெழுத்து வாங்கின வீடியோவை யார் ரிலீஸ் பண்றா? அவங்களே ரிலீஸ் பண்றாங்க. வீடியோ எடுத்தது யாரு? வீடியோ எடுத்தது யாரு? அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்கல்ல. தாவேகாரனே வெளியில ரிலீஸ் பண்றாங்க. இவ்வளத்தையும் பட்டவர்த்தனமா பண்ணிட்டு அன்னைக்கு இரவே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆளுநர்கிட்ட முதல் கம்ப்ளைண்ட் திமுக கொடுக்கல, அதிமுக கொடுக்கல, யாரும் கொடுக்கல, டிடிவி தினகரன் தான் கொடுத்தாரு. கொடுத்துட்டு காரி துப்புனாரு. அத்தனையும் மூங்கில வந்து தொடச்சிட்டு தான் விஜய் மறுபடியும் நான் தூய சக்தி அப்படின்னு வெக்கம் இல்லாம சொல்லிட்டாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்படி ஆரம்பிக்கிறப்பவே அழுக்கு பிடிந்த ஒரு கட்சியாக இது ஆரம்பிச்சுது. இதோட குதிரை பேரம் அந்த நிமிஷத்துல இருந்தே ஆரம்பிச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் வைகோ பட்டவர்த்தனமா சொன்னார், என்னன்னா எங்களுக்கு இப்ப நான் 50 கோடி வாங்கிட்டேன், 100 கோடி வாங்கிட்டேன்னு வெளியில பேசுறாங்க, அதெல்லாம் இல்ல. ஆனா அந்த எம்எல்ஏக்கள் வந்தாங்கன்னா, நம்ம கட்சியில வந்தாங்கன்னா, நான் வந்து நேரடியா அவர்களுக்காக பிரச்சாரம் செய்யறேன். நானே களத்துல நான் இறங்குறேன். அண்ணன் வந்து ஒரு 2 ஸ்டெப் போட்டா போதும், மக்கள் 2 பஞ்சு டயலாக், 4 ஸ்டெப், 2 பாட்டு குத்துனா போதும், அவங்க ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னாரு அப்படின்னு பகிரங்கமா சொல்லிட்டாப்ல. இதுக்கு மேல ஆதாரம் தேவையில்லை. இதை வச்சுக்கிட்டு தான் ஏற்கனவே வந்து திமுக ஒரு தடவை ஆளுநரை போய் சந்திச்சுது. இப்ப மறுபடியும் நீங்க எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு, எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அந்த அப்ரோச்ங்கிற வார்த்தைக்கு தெளிவாக எங்கிட்ட வந்து பேசினாங்க, எங்களை கூப்பிட்டாங்கன்னு அர்த்தம். இதே மாதிரியான அப்ரோச் 4 எம்எல்ஏக்கள் விலகி வந்தாங்க இல்லையா, இது நடந்திருக்கு அதிமுகல. அந்த 4 பேர்கிட்டையும் இதே அப்ரோச் இருக்குது. 25 பேர் வந்து உள்ள வந்து கையெழுத்து போட்டாங்க இல்லையா, இதெல்லாம் இருந்தாங்களா, அதுவும் சேர்த்து எல்லாவற்றுக்கும் அப்ரோச் அல்லது டீலிங் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. இன்னொன்னுங்க, இவங்க வெக்கம் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சிட பார்த்தது. என்னங்க, நாங்கள் வந்து
பாஜகவின் நிழலே வேண்டாம்னு சொல்லிதான் நாங்க வந்து இந்த மாதிரி முற்போக்கு கூட்டணிக்கு வந்தோம்னு இவங்க வெக்கம்லாம் பேசுறாங்க. ஆனா ராஜேந்திர பாலாஜி சொல்றது நம்ம இங்க பாக்கணும் இல்லைன்னா, ஸ்டாலினுக்கு மட்டும் கோவம் வந்துருச்சு, அடுத்த செகண்ட் ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எனக்கு என்னமோ அவர் RSS காரரு இந்த பிரச்சனையை வந்து திசை திருப்புவதற்காக பாஜக இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கறத திசை திருப்புறதுக்காக திமுக மேல அதை வந்து சாட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லன்னா அவர் தெரியாமலாம் பேசுற மாதிரி தெரியல. சரிங்களா, அதுக்குள்ள போனேன். அவரு மோடி டாடி. ஆமா, மோடி டாடின்னு சொன்னவரு. அதனால பாஜகவின் வந்து பிளட் அவர்கள் இருக்குது, அதனால அதை அப்படித்தான் பேசுவாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், இவர்கள் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க, அது ரொம்ப ரொம்ப மோசம், ஐயோ ஐயோன்னு பேசுகிற இவர்கள் தான் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினாரு விஜய், தாவேகாவோட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு லீமா ரோஸ் சொன்னாங்க. கண்டிப்பா. யாரு? ஆதவர்ஜினாவினுடைய மாமியார் சொன்னாங்க. இதுக்கு மேல ஆதாரம் வேணுமா? இல்ல எங்க மாமியார் போய் சொல்றாங்க அப்படின்னு அவங்க மறுபடியும் பேசக்கூட செய்வாங்க. நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு கொஞ்சோண்டி கொசு அளவுக்கு அறிவு இருந்தால் கூட மக்களுக்கு தெரியும். கரூர்ல யார் குற்றவாளிங்கிறது மக்களுக்கு தெரியும். கரூர்ல யார் ஓடி போனதுங்கிறது மக்களுக்கு தெரியும். ஓட்டு 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 ஓடினே இருக்கிறாரு. யாரு ஓடினே இருக்கிறாரு? யாரு பாவம்னா நான் தான், அடியேன் தான். அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி நடந்த குற்றங்களை கொஞ்சம் கூச்சம் இல்லாம ஸ்கிரிப்ட் கொடுத்தா அப்படியே ஒப்பிக்கக்கூடிய ஒரு டேப் ரெக்கார்டு இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, திமுக அதிமுக கூட்டணி அமைக்க பாத்துருச்சுன்னு சொல்லி கொக்கரிக்கிறாங்க. ஆனால் அதிமுக கிட்ட இவங்க அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணாங்க, பகிரங்கமாக 25 பேரை இழுத்தாங்க. ஆமா, அதுக்கு சோபாலாம் போயிடுச்சு. சோபாலாம் போனுச்சு. ஆமா, சோபாலாம் போனுச்சு. சிவி சண்முகத்தை சோபால தான் அமர்த்தாங்க. பல்லக்கு போகுதுன்னு சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் வந்து ராஜ பல்லக்கு வரும் இல்லையா, இப்ப சோபா போகுது. சரிங்களா, இப்படியாக இவ்வளவு கேவலமும் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மக்களுக்கு ஒண்ணு புரியணும் என்னன்னா, ஏதோ திமுக அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அல்லது அதிமுக அவங்க பிரச்சனை அவரு கிடந்து கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி டிடிவி தினகரன் அவரு பிரச்சனை, இது அவங்க பிரச்சனை இல்ல, இது அவரு பிரச்சனை இல்ல. விஜய் செய்யறதுங்கிறது இந்த ஜனநாயக செட்டப்புக்குள்ளேயே பாஜக என்னென்ன மாதிரி வடக்க செய்யுமோ அதே வேலை செய்யறாரு. கண்டிப்பா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பேரம், இன்னொரு பக்கம் வாஷிங் மிஷின், இதெல்லாம் பாஜக வட மாநிலங்கள்ல செஞ்சுட்டு இருக்காரு, சகல இங்க செஞ்சுட்டு இருக்காரு இவரு. ஆமா, சரிண்ணா, இன்னைக்கு நல்ல கண்டென்ட் போயிடுச்சு. ஒரு செய்தி அப்படியே கொஞ்சம் லைட்டா அப்படி துளிச்சு விட்டுருக்கோம். நாளைக்கு வந்து இன்னும் என்ன நடந்தது சொல்லிச்சு நம்ம மக்களுக்கு வந்து அப்படியே தொளிச்சு விடுவோம். முடிச்சுக்கலாமா? கண்டிப்பா தம்பி. வணக்கம் நேயர்களே. வணக்கம்.